ஒரு காதல். பெஸ்ட். உனக்கும் ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும். எப்படியாவது நான் சூர்யா சார் மேல மஞ்சள் தண்ணி ஊத்தியே ஆகணும். அது மூலமா நான் சூர்யா சாரை லவ் பண்றது அவருக்கு புரியணும். பெஸ்ட் ஆஃப் லக் நிஷா. உனக்குன்னு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. சும்மா கலக்க பார்க்கலாம். சூர்யா சார் மேல மஞ்சள் தண்ணி ஊத்துறத நான் பார்த்தே ஆகணும். அவர் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி, நான் உனக்கு பார்த்து சொல்றேன். நீ டப்புன்னு ஊத்திடு. சரி, நான் யார் மேல மஞ்சள் தண்ணி ஊத்துறது? நான் ஃப்ரீயா தானே இருக்கேன், என் மேல ஊத்துங்க தாராளமா. பாத்தியாடி, உனக்கு எவ்வளவு ஆஃபர்லாம் வருது. நிஷா, சரி சரி, நீ சூர்யா சாரை தவிர வேற யார் மேல வேணாலும் ஊத்திக்கோ. என்ன பிரியா, உன் கூட கையல் வந்தாலே எங்க? அவளுக்கு கடவுள் பக்தி அதிகமாச்சே. திருவோர பிள்ளையார சாமி கும்பிட போயிருக்கா. ஓ அப்படியா? இந்த மஞ்சள் தண்ணியை வச்சுட்டு நிக்கிறோமே, நாங்க இதை யார் மேல ஊத்த போறோம்? யார் மேல வேணா ஊத்துங்க, அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. விளையாட்டா யார் மேல வேணாலும் ஊத்தலாம், யாரும் உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. சரி, நான் வீட்டுக்கு போறேன், நீங்க விளையாடிட்டு வாங்க. நீ மட்டும் எஸ்கேப் ஆவியா? அப்புறம் உன் மேல நான் ஊத்திடுவேன். என்னடி தமிழ்? அவ கல்யாண பொண்ணுடி, மாப்பிள்ளைய தவிர வேற யார் கூட விளையாட மாட்டா. அவளை விட அவ போகட்டும். சரி சரி, நீ போ பிரியா. ஏன் அகிலா, நமக்கு பிடிச்ச மாதிரி யாருமே சிக்க மாட்டாங்க. சிக்க வாங்கடி தமிழ். சிக்கிட்டேன் மச்சான், சிக்கிட்டேன். புது சட்டை போட்டிருக்க மச்சான், மஞ்சள் தண்ணி ஊத்திடுவாங்க, கல்யாணம் கன்ஃபார்ம். பேரு பத்திரிக்கையில தமிழ்னு போடுறதா அகிலான்னு போடுறதானே, அவங்கதான் மச்சான் முடிவு பண்ணு. மச்சான் கல்யாணம் கேன்சல் மச்சான். அட, இந்த கையில் எங்க போயிட்டா? நீ எங்க போனாலும் நான் உன்னை விடவே மாட்டேன் கையில். உன் மேல இந்த மஞ்சள் தண்ணிய ஊத்தியே தீருவேன். டேய், என்னடா மச்சான், இன்னுமா மஞ்சள் தண்ணி ஊத்தல? டேய், கையில பார்த்தா தானே ஊத்த முடியும். அவ எங்க மறைஞ்சிருக்கான்னு தெரியலடா. ஆமா, நீ எங்கேயாவது கையில பாத்தியா? நானும் மஞ்சள் தண்ணி ஊத்துற இடத்துல பார்த்தேன்டா, ஆனா காணோம்டா. என் கண்ணிலையும் மாட்டல. பார்த்ததும் ஃபோன் பண்ணி சொல்றேன், நீ வந்துரு. சரி மச்சான். சரியா? மச்சான், உனக்கு இன்னும் ஒரு பொண்ணு மாட்டலையா மச்சான்? இல்லடா மச்சான், ஆனா ஒண்ணு, ஊரை விட்டு போகும்போது நானும் உன்ன மாதிரி லவரா தான் வெளியே போவேன். ஆல் தி பெஸ்ட் மச்சான். அட விடியா, வேணாமா பா, போவா வேணாமா. விட மாட்டேன் கயல். 7 மலை 7 கடல் தாண்டாலும் உன்னை கண்டுபிடிச்சு நான் ஊத்துவேன் கயல். விட மாட்டேன் சார். நீங்க இந்த ஊர்ல எந்த மூலையில இருந்தாலும் நான் தேடி வருவேன் சார். ஏய் லூசு லூசு, ஏன் மேல எதுக்குடா மஞ்சள் தண்ணி ஊத்துன? நான் என்ன உன் முறை பொண்ணு நினைச்சியா? ஏய், நான் எதுக்குடி உனக்கு மஞ்சள் தண்ணி ஊத்த போறேன்? நான் உனக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துறது எனக்கு நானே பால் ஊத்திக்கிறதுக்கு சமம். ஆமா, என்ன சொன்ன? நான் உன்ன முறை பொண்ணுன்னு நினைக்கிறேனா? ஹோ, உனக்கு அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா? அது அப்படி இருந்தா அதை இப்பவே அழிச்சிடு. ஏன்னா எனக்கு ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. நான் எதுக்குடி டெவில் மாதிரி இருக்க உன்னை பார்க்க போறேன்? ஆளையும் மூஞ்சையும் பாரு, வந்துட்டா உலக அழகி மாதிரி. அட, நீ இங்கதான் நிக்கிறியா? அப்படியே நில்லு. இதோ
இப்போ வந்து உன்னை குளிப்பாட்டுறேன். பார்த்து கவனமா இரு கயல். ஆமா, அம்மா எங்க? அம்மா உள்ளதான் வெளியே இருந்தப்ப வருவாங்க. வந்துருவாங்க. பிரியா, என்ன மாப்பிள்ள வந்திருக்காருன்னு சொன்னாங்க? வந்துட்டு இருக்காரா சார்? கல்யாணத்துக்கு முன்னாடியே போட்டோ எடுக்கணும்னு போட்டோகிராஃபர்லாம் வந்திருக்காங்க. வாவ், மாப்பிள்ள கொஞ்சம் ரசனையுள்ள ஆளா தான் இருப்பார் போல இருக்கு. போலீஸ் மாப்பிள்ளன்னு சொன்னதும் என்னவோ நினைச்சேன். பரவாயில்லையே. இதோ வந்துட்டார் மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்ள. போட்டோகிராஃபர் வந்துட்டார் மாப்பிள்ள. உள்ள எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க. அம்மா வந்துட்டாங்கடி. வாங்க மாப்ள. ஏய் அந்த பக்கம் போடி. சார், இவர்தான் மாப்பிள்ள. இவர் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. ஐ எம் சூர்யா, ஹாய். டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். தெரியும் சார், ஏற்கனவே உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஓ, நீங்கள் அகாடமி கேம்பில் இருக்கதா சொன்னாங்க. உங்களை பார்த்ததும் நல்ல அடையாளம் தெரியுது சார். நீங்கள் டிசிபியாக இருந்தப்போ ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். ஓ அப்படியா? சரி, அதை பற்றி நாம் அப்புறம் பேசுவோம். ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்களாமே, அதை கவனிங்க முதல்ல. சரிங்க மாப்பிள்ள, நீங்க போட்டோ எடுங்க. கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பார்க்குறேன். சரிங்க மாமா. வரேங்க சார். வாமா சார், 2 பேரும் அப்படி ஒன்றா நில்லுங்க. போங்க மேடம். ஏ பிரியா, போங்க. ஏன் தயங்குற? போடி. ஓ, இவங்கெல்லாம் என் அகாடமில ட்ரைனிங் எடுக்கிறவங்க. ஓ அப்படியா? ஹாய். ஹாய். போங்க மேடம். வா. 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. சார், மேடம் தோள் மேல கை போடுங்க சார். போட்டோகிராஃபர் சார், கொஞ்சம் ட்ரெண்டிங்கா எடுக்கலாமே. ட்ரெண்டுனா புரியல சார். அதை எப்படி சொல்றது? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்களே எடுத்துருங்க. இல்ல இல்ல, நீங்களே எடுங்க. நான் வேணா அவங்க போஸ் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். மிஸ்டர் தீனா, நீங்க இப்படி நில்லுங்க. கமான். கொஞ்சம் பிடிங்க. கொடுங்க. பிரியா, நீங்க அவரோட தோல்ல சாஞ்சுக்கோங்க. அப்படி இல்ல, இப்படி இப்படி சாஞ்சுக்கிட்டு, எப்படி சொல்றது? கயல், வித் யுவர் பர்மிஷன். இங்க பாருங்க, கொஞ்சம் சாஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி. தினா, நீங்க அப்படியே அவங்க சின்ன கொஞ்சம் இப்படி பிடிங்க.
கேமராமேன் சார் இப்போ எடுங்க